ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ கமல் சார் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டார், சென்னைக்கு வந்துட்டார். வந்ததுலேருந்து ஒரு கேள்வி எல்லா ரசிகர்கிட்டையும் வந்து இருந்தது தான். என்ன அப்படின்னா, என்ன சார் பயங்கரமாலாம் வந்து வீடியோஸ் போடுறீங்க, கமல் சார் ஓகே செம்ம கெத்துங்கிறீங்க, வந்தது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, மீடியா கவரேஜ் இல்லை. இதே இது ரஜினி சார் வந்தாருன்னா எவ்வளோ கவரேஜ் இருக்குது, கமல் சார் வந்தால் ஏன்ப்பா அந்த கவரேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஏன் உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னது தாங்க இது. ஆக்சுவலாக கமல் சார் எப்பயுமே பப்ளிசிட்டி வந்து விரும்ப மாட்டார். அவர் வரது யாருக்குமே சொல்ல மாட்டார். அவருடைய சூக்கேஸை வந்து பார்த்திங்கன்னா அவரே தூக்கிட்டு போகிற ஒரு கேரக்டர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தனி நபர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து மீடியா எல்லாம் வந்துருங்க தலைவர் வரார் அது மாதிரி சொல்லிட்டு வர போகிறாங்களா? ஒன்றுமே புரியல. அப்புறம் எப்படி அவருக்கு புரிஞ்சிச்சு? நிறைய பேர் இப்படி வந்தாங்க உள்ளே ஒரு 4 முறை அப்படின்னு வந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கங்கே வந்து ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, ஏர்போர்ட்டில், ரயில்வே ஸ்டேஷனில், இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. அவங்க வந்தது தான். நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு கூட்டமே வந்திருப்பாங்க. பட் அந்த பப்ளிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் விரும்ப மாட்டார். அதனால தான் கூட்டம் இல்லைமே தவிர கமலஹாசன் அவர்களுக்காக கூட்டம் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது வந்து பப்ளிசிட்டி நம்ம பண்ணால் நம்ம 4 பேர் போடுவேன். அது ரஜினிகாந்த் அவர்கள் முதர்ந்தே பண்ணிகிட்டு இருக்காரு திறம்பட. கமல் சார் வந்து அந்த ஒரு இதில் வந்து தேவையே கிடையாது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவர். ஸோ அந்த கம்பேரிஷன் வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க, அதனால தான் நான் வந்து பதிவு பண்ணுறேன். அடுத்து கமல் சாரோடைய அடுத்த படத்தோடைய ஸ்கிரிப்டு என்னங்க இது குழப்பமாக இருக்குல்ல. ஒரு பக்கம் லோகேஷ் விக்ரம் 2 இல்லைன்ட்டார், சரியா? அந்த ஸ்கிரிப்ட் KS 237 கேட்டதுக்கு அன்பறிவு தான் ரிட்டன் அண்ட் டைரக்ட்னு போடுறாங்க. அப்போ என்ன ஸ்கிரிப்டு KS 238 என்னவா இருக்க போகுது? இதுதான் அந்த ஸ்கிரிப்டா அப்படின்ற மாதிரி ஒரு விசாரிக்கும் பொழுது ஒன்று தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து எழுதியிருக்காராம். அது எப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் த்ரில்லர் மாதிரி, சேம் லைக் மருதநாயகம் மர்மயோகியா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. மேபி மருதநாயகம் மர்மயோகி மீண்டும் உருவாவதற்கான காரணம் இருக்கா, பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு வந்து காலம்தான் பதில் சொல்லும். ஓகேங்களா? அடுத்து அமரன் 100வது நாள் கமல் சார் வந்து பங்கெடுக்க போகிறார் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ விழா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வந்து முன்னாடி வச்சுருந்தாங்க, இது ஒரு காலேஜில். அது வந்து இப்போ கேன்சல் ஆகிடுச்சான். இப்போ சிட்டிக்குள்ளே வந்து வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அது என்ன வென்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சவொடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பயங்கரமாக அமரன் 100வது நாளில் கமல் சார் வந்து அதிர வைக்க போகிறாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அடுத்து நாசர் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோடைய சினிமாட்டிக் ஜர்னி புக் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த புக்கில் வந்து பார்த்துட்டு கமல் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் அறியாத விஷயம் பேசியிருந்தார். அதில் வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சார் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க அவ்வளோ மதிப்பு வந்து கமல் சாரோடைய உழைப்புக்கு வந்து கொடுக்கலங்கிறது தான் நிஜம். இங்கே டிசர்வ்டே கமல் சார் கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து உடச்சிருந்தார். அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த ஸ்பீச் நான் இனி தான் கேட்டேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். ஓகேவா? அடுத்து கமல் சாரோடைய ட்வீட்டு, தமிழ்நாடு வந்து திருப்பியும் வந்து இக்னோர் பண்ணப்பட்டிருக்கு. கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட், சரியா? அப்புறம் இன்கம் டேக்ஸு கொஞ்சம் பரவாயில்லாமல் ரிஃபார்ம் வந்து நல்லாயிருக்கு, அது ஒன்றும் பாராட்டுறேன். மற்றபடி தமிழ்நாடு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டு அடிச்சு தூக்கிட்டார். அடுத்து ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் ஏடிகே அவர்கள், ஏகேடி அவர்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா தசாவதாரம் படத்தை வந்து மேற்கோளிட்டு காட்டி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்கார். ஸோ கமல் சாருக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவர் படம் எங்கெல்லாம் வந்து பேசப்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் வந்து சும்மா வந்து பேசுவார் ஒரு படத்தை பற்றி, அதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தான். அப்புறம் வந்து தெங்கம் தன்னரசு அவர்கள், ஃபினான்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் நம்ம மினிஸ்டர் அவர் தமிழ்நாட்டில், அவர் வந்து கமல் சாரை பற்றி ரொம்ப சூப்பராக வந்து பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, அவர் வந்து கமல் சார் ரசிகர். கமல் ரஜினி எப்படிலாம் சண்டை போட்டாங்க அந்த டைமில், கமல் சார் அவருக்கு வந்து ஆட்டோகிராஃப் போட்ட அந்த தருணம், அந்த டைமில் நான் ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன். அவருக்காக படத்தை கட்டடிச்சுட்டு போன அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தார். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் அப்டேட் இன்றைக்கி. ஸோ மீண்டும் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.